ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். எந்திச்சதும் நான் எப்போவுமே கிச்சனுக்கு தான் வருவேன். என்னடா இது கிச்சன் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. எல்லாம் இப்போ தான் நான் எடுத்து பாத்திரம் விளக்க வேண்டிய பாத்திரம்லாம் போட்டேன். அதுக்கப்புறமா நாய்க்கு போட வேண்டிய சாப்பாடெலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு, இந்த சாப்பாடு வந்து ரொம்ப மீதியாகிடுச்சு. சரி, அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சிட்டே இருந்தேன். கீழே கொட்ட மனசு இல்லாமல் சரி வடகம் செய்யலாம் அப்படின்ற பிளான் தான். அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடு, அதுக்கப்புறமா மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா சீரக மிளகு, அவ்வளோதான் நான் போடுவேன். இப்போல்லாம் இந்த வடகம் யாருமே போடுறதே இல்லை. எல்லாருமே நம்ம வந்து மாறிட்டே வரோம். 10 ரூபா கடையில் கொடுத்தோம்னா வாங்கி வடகம் வாங்கி வீட்டிலே பொரித்து சாப்பிட்றதா இருக்குது. சரி, இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு நான் பிளேட்டில் தான் வந்து போட்டு வீட்டிலேயே வச்சுப்பேன். வெளியெல்லாம் கட்டல் போட்டு துணி போட்டு போடுறதெல்லாம் இல்லை. ஏன்னா இங்கே வந்து நிறைய நாய் இருக்குது, இழுத்துட்டு போயிடும். சரின்னு சொல்லிட்டு பிளேட்லேயே தான் போடுவேன். அதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச் எல்லாமே போட்டு சேர்த்தியாக அரைச்சி ஒட்டினா போட்டுட்டேன். பிளேட்லேயே வச்சுட்டு வச்சு காஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு எப்படின்னு கட்டுற